இதுதான் ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம். அறிஞர்கள் என்று சொன்னாலும் ஷைத்தான் வழி எடுத்துருவான் லேசா அவனுக்கு. ஏன்? அவங்க பார்க்கறது இந்த கதை புத்தகங்களை, அல்லது அவங்க பார்க்கறது இந்த வரலாறுகளை, குர்ஆன் ஹதீஸோட மக்களை இணைய தொடர்படுத்த அல்லது நெருங்கி போறதுக்கு விடை இல்லைன்றால் அது ஷைத்தாண்ட வேலை. ஷைத்தான் அப்படி ஆக்குவான். குர்ஆனை பார்க்காத, குர்ஆனை தொடாத. மக்கத்து காஃபிர்கள் ரசூலா எதிர்த்தவங்க கூட பரவாயில்லை, இன்றைக்கு இருக்கிற முஸ்லீம்களை விட. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்? அவன் சொன்னா நீ குர்ஆனை கேட்காத, நீ இஸ்லாத்துக்கு போயிடுவாய், குர்ஆனை கேட்காதண்டு. இவன் சொல்றா குர்ஆனை படிக்காத, உனக்கு விளங்காது. விளங்குதா? அப்ப எனவே படிங்க, குர்ஆனை படிங்க. அதுல உங்களுக்கு தெளிவில்லைன்னு நீங்க நினைச்சா, குர்ஆன்ல தெளிவில்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது. குர்ஆன்ல தெளிவு இருக்குது, எனக்கு விளங்க இல்லை, ஏன்னா நாங்க கொஞ்சம் அறிவு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நீங்க அறிஞர்கள்ட்ட போய் கேளுங்க, இப்படி சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு விளங்கல, அது பிழைன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க என்ன அப்துல்லா இப்னு மஸ்ஊதா, அல்லது அப்துல்லா இப்னு அப்பாஸா, அப்துல்லா இப்னு சுபைரா, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு உமரா, அப்துல்லா இப்னு கைஸா, அப்துல்லா இப்னு சஅத் இப்னு அபீ ஸரஹா? இதெல்லாம் அப்துல்லான்னு வர சஹாபாக்கள் ரலியல்லாஹு அஜ்மஈன். யார் நீங்க? முஸஅப் இப்னு உமைரா, முஆத் இப்னு ஜபலா, ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியா படிச்ச மாணவர்களை நீங்க? இல்ல, உங்களுக்கு விளங்காது, உங்களோட சிந்தனைக்கு விளங்காது. குர்ஆன்ல விளங்காத ஒன்றும் கிடையாது. எனக்கு விளங்கல. எல்லாரும் தஃப்சீரை படிச்சவங்களா? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஷைத்தான் இப்படி வழிகெடுப்பான். ஜஹல், அறியாமை. அப்ப எனவே இந்த அறியாமை என்பது ஒரு அப்படியே விரிவான தலைப்பு. எங்கெல்லாம் நாங்க கதைகளுக்கு பின்னால், சுவாரஸ்யமான நிகழ்வுகளுக்கு பின்னால், ரசனை மிக்க பெரும் பெரும் கட்டுரைகள், கதைகள், இப்படி இதற்கு பின்னால் நாங்க எப்ப போறோமோ அப்ப நாங்க நினைச்சு கொள்ளணும், வஹியை விட்டுட்டு. வஹியில வந்தா அது வஹி தான், சம்பவமா இருந்தாலும். குர்ஆன்ல வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம், அது வஹி. அதே மாதிரி ஹதீஸ்ல வருது, அதை நாம் எடுத்துக்கொள்வோம். அது அல்லாமல் எங்கெல்லாம் ஆதாரம் இல்லாத கதைகள், கட்டுக்கதைகளுக்கு பின்னால போவோமோ அப்ப நாங்க போற பாதை சரியானதல்ல, ஷைத்தான் எங்களை வழிகெடுக்கிறான். நாங்க போற பாதை பிழையானது, அதை அழிவை நோக்கி கொண்டு எங்களை விட்டுரும் என்று ஒரு மனிதன் நினைத்து கொள்ள வேண்டும். அப்ப நாங்க அழிவை, அதனுடைய ஆரம்ப நிலை எப்படி விலகி கொள்றது? இப்ப எனக்கு வார இன்ட்ரெஸ்ட், எனக்கு வார ஈர்ப்பெல்லாம் இங்க குர்ஆன் ஹதீஸிட தொடர்பை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பயான் அல்லது ஒரு விளக்கம் அல்லது ஒரு கதை அல்லது ஒரு சம்பவத்துக்கு பின்னால நான் போறேன்டா, நாங்க நினைச்சு கொள்ளணும் நான் அழிவை நோக்கி போறேன், நான் அல்லாஹ்வை நோக்கி போகணும். அப்ப அல்லாஹ் நோக்கி போறேன்னா என்ன? கால அல்லாஹ், அல்லாஹ் சொன்னான். கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கால சஹாபா, சஹாபாக்கள் சொன்னார்கள். இங்க போகணும். இது இல்ம்.